இப்பொழுது இரண்டாம் பகுதி நஹ்வு துவங்குகின்றது. அதனுடைய அறிமுக உரையை நமது கல்லூரியினுடைய பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய காதிர் வலி ஹைரி ஹதரத் அவர்கள் துவக்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த நிர்வாகம் மாணவர்களை சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும், மாணவர்கள் என்றாலே இந்த ஆலிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய உலமாக்களை, மிகப்பெரிய அனுபவசாலிகளையும், பல்வேறு ஃபன்களில் கைதேர்ந்தவர்களையும் வைத்து அவருடைய கல்வியை பெற்று நம் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய சலாத்தினை சொன்னவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்வுனுடைய அறிமுகம் சொன்னாலே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னடா நஹ்வு, அதை புரியாமல் தான் இத்தனை வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். என்ன இது அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி கேராக இருக்கும். ஆனால் ரேராக உள்ளதான் சட்டம். ரொம்ப இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து பார்த்தா லோக்கலில் சொன்னா இருந்தால் நம்ம மக்தபில் ஓதம்ல ஜேர் ஜபர் பேசு, இல்லை ஜேரை விட்டுருங்க, ஜபரும் பேசும், ரஃபாவும் நசபு, இது வைக்க தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனை கிடையாது. இது அவ்வளோ பெரிய அரபி கிதாபுகளை, அவ்வளோ பெரிய எவ்வளோ எந்த பண்ணா இருக்கட்டுமே எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 3 குறியீடுக்குள்ள தான். இதை படிக்கிறதுல நமக்கு பெரிய பேஜாரு அது கரெக்டாக படிச்சுக்கிறோம். பாஜாரு மஜ்ரூரு இதெல்லாம் படிச்சுக்கிறோம். இந்த ரஃபா நசப் இது நமக்கு சிக்கல். இதுதான் நமக்கு பெரிய மண்டடி. எந்த உஸ்தா கேட்டாலும் சரி நகுவா நகுவா அப்படி லைட்டாக ஓடுவோம். ஆனால் இலவு தான். நகுங்கிறது என்னது ரொம்ப கஷ்டமானதான் இல்லை. இப்போ நகுனுடைய ஆரம்பம் எப்போ? ஆரம்ப காலத்துல ரசூலுடைய காலத்தில் நகுலாம் கிடையாது. இயற்கையாகவே பேசுவாங்க, சர்வசாதாரணம் பேசிட்டு போவாங்க, அதிச பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது தான் உமர்லியாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் ஆராபி அவர் வந்து குர்ஆன் ஓதுறாங்க. உமர்லியாவுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பரவுகிறது. பரவும் போது இஸ்லாம் அல்லாத, முஸ்லீம் அல்லாத மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய அரபி அல்லாதவர்கள் அந்த மொழியை பேசும்பொழுது கொஞ்சம் தவறு ஏற்படுது. அப்போ இன்னல்லாக பரியும் மினல் முஷ்ரிக்கீன, ரைட், ஓகே, அல்லாஹ் முஷ்ரிக்கை விட்டு நினைச்சிட்டான், நீங்கிட்டான், தேவையில்லை, ஓகே. அதுக்கடுத்து ஒரு ரசூலிஹின்னு படிச்சாச்சு. எங்க கொண்டு விட்டாச்சு? முஷ்ரிக்கின் அத்து வச்சு ரசூலிஹி, ரசூலாவுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்படி படித்த உடனே இந்த செய்தி உமர்லியாவுடைய காதுக்கு வருது. அப்போ என்னப்பா இப்படி ஓதிட்டி அப்படின்னோடனே, அல்லாஹ் சொன்னா தான் நானும் சொன்னேன், அல்லாஹ் யார் யாருக்கு தேவையில்லையோ அவனை விட்டு நானும் தேவையில்லை இப்படி சொன்ன உடனே அப்போ தான் உமர்லியா சொல்லுவாங்க, கொஞ்சம் தவறுகள் கூடிக்கிட்டு இருக்கு, ஒரு கிதாபை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நகுவை எழுதணும்னு அப்போ தான் நினைச்சாங்க. உமர்லியாவுடைய ஆட்சி காலத்தில் இதை எழுதப்படணும் அப்படின்னு சொல்லாங்க. அப்படியே அந்த ஆட்சி காலம் வந்து கடைசி அலிலியாவுடைய ஆட்சி காலத்தில் தான் லாலிம் பின் அம்ர் என்று சொல்லக்கூடிய பெரிய இமாம் அவங்க தான் என்ன செய்தாங்க, அவங்க குன்னியத்து பேரு அபு அஸ்வதுல் துஅலியுன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இந்த நகு கிதாபு முதல்ல நினைச்சாங்க எழுதுறாங்க. அவங்க பஸ்ராவாசிகள். பஸ்ராவுக்கு அப்புறம் தான் கூஃபாவுக்கு போகுது, அடுத்து ஷாம், அதுக்கு அடுத்த மற்ற பகுதிகளுக்கெல்லாம் செய்து போகுது. அதனால பல்வேறு இமாம்கள் பஸ்ராவாசிகள் கூஃபாவாசிகளுக்கு அடிக்கடி 2 பேருக்கு இஹ்திலாஃப் இருக்கும் நகு சட்டத்தில். இவங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இப்படி தான் நகுகள் என்ன செய்யுது, ஒவ்வொரு காலங்காலமாக எழுதப்பட்டு அதில் மெருகூட்டப்பட்டு அதை இன்னும் இலகுவாக்கணும் சொல்லி இப்போ பல்வேறு கிதாபுகள் வந்துட்டு, நகுல பல்வேறு கிதாபுகள் வந்துட்டு. அப்படி வந்தாலும் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு, பெரிய ஒரு சிரமமாவே தெரியுது. என்னடா நகுன்னு சொன்னா தாரிக் மனப்பாடம், இல்மன் பி சொல்லி ஏறா அகுவாலு அவாகில் கலிமி பக்காவா சொல்லுவாரு. கடைசி மா ஜா ஜெய்துன் ஜெய்தானி ஜெய்தின இது எல்லாம் எனக்கு கைரு முடிச்சரிப்பா அப்படின்னு கேட்டா போதும், உடனே நினைச்சுவாரு கைரு முடிச்சிரு. அப்படி ஆமா உஸ்மானி படிச்சிருக்கோம், அது படிச்சிருக்கோம், கரெக்ட் தான், ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவோம், இப்படி அடிச்சு விட்டுறது, எதையா ஒன்று சொல்றது. இப்படிதான் நான் பார்க்கிறோம். நகுங்கிறது ரொம்ப இலகுவான கிதாப். இன்னும் சொல்ல போனா மற்ற ஃபன்களை விட இந்த ஃபன் தான் அடிப்படை தேவை. தப்சீரா இருக்கட்டும், நீங்க உசூல் ஹதீஸா இருக்கட்டும், இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அடிக்கக்கூடிய எந்த ஃபன்னா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை நகுதான். எல்லாத்திற்கும் வேணது இதுதான். இப்ப சின்ன சின்ன குறியீடை மாத்திட்டாலும் அர்த்தம் மாறிடும். அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டதான், கத்தல தாவூது ஜாலூத்த
கொஞ்சம் லேசாக மாற்றியாச்சுன்னா முடிஞ்சு. ஆளை மாற்றிட்டோம்டா அர்த்தமே மாறிடுது. ஒய்திப்தலா இப்ராஹிம் ரப்புஹு கொஞ்சம் குறியீடை மாற்றி வச்சிட்டோம்னா தப்பாயிருது. அதனால தான் தொழுகையில் சில நேரம் ஃபசாத் ஆயிடுது. குறியீடே மாற்றிட்டோம்னா என்ன ஆயிடுது? தொழுகை ஃபசாயிதாயிருது. அப்போ அந்த குறியீடு எவ்வளோ முக்கியம். ஒரு தொழுகை கடமையான தொழுகையே எல்லாத்தையும் செஞ்சாச்சு. ருக்கு செஞ்சாச்சு, சஜ்ஜா செஞ்சாச்சு, தஸ்பீ ஓதியாச்சு, அத்தையாத்து ஓதியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, பெர்ஃபெக்டா செஞ்சாச்சு. கராத்துல மட்டும் என்ன செஞ்சாரு? ஒரு வசனத்தை கொஞ்சம் மாத்திட்டாரு. மறுபடியும் என்ன செய்ய தொழு. அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நான் பார்க்கணும். அப்ப இந்த நகுவோல இலகுவாக்குவதற்கு பல்வேறு கித்தாப்புகள் இருந்தாலும் ஹிதாயத் நகு இந்த கித்தாப் நமக்கு என்னது? மிகப்பெரிய இலகுவாக்க நமக்கு அந்த இமாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஆக்கி தந்திருக்காங்க. எல்லா மொழியும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும். ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னா 8 இருக்கும். நம்ம 3 தான். இஸ்ம சொல்லு, ஃபேல சொல்லு, ஹர்ப சொல்லு. ஃபேல நீ 1வது முறையில படிச்சுட்ட. இருக்கக்கூடிய எல்லா மாலி முலாரி அம்ரு நகி இதுதான். இதை தாண்டி வேற ஒன்றும் வராது. எக்ஸ்ட்ரா என்ன படிப்போம்? ஒரு லம் வந்தா என்ன செய்யும், ஒரு லன்னு வந்தா என்ன செய்யும், ஒரு கசம் வந்தா என்ன செய்ய, ஒரு ஷருத்து வந்தா என்ன செய்ய. இதுதான் முலாரியில, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல அன்லன் வந்தா அண்ணன் எங்க மறைக்க போறோம், எங்க மறைக்கல, இதுதான் படிக்க போறோம். பேர்ல பெருசால ஒண்ணு என்ன செய்ய போறது இல்ல, படிக்க போறது இல்ல. ஜவாப் வந்தா என்ன செய்யணும், ஃபா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, இதுதான் படிக்க போறோம். அப்போ ஃபேலுக்களை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம படிக்க தேவையில்லை. லேசா படிச்சாலே போதும், அழகா நமக்கு வந்துடும். ஆனா இருக்கிறது மீது என்னதான் இஸ்மு அருப்பு. இந்த இஸ்மத்தை அழகா பிரிச்சு போட்டுருவாங்க. மோரபு மபினி. மோரப 3ஆ பிரிச்சு மர்ஃபு மன்சூபு மஜ்ரூர். மஜ்ரூர் நமக்கு பிரச்சனை இல்லை. கியாமத்து நாள் வரை என்ன செய்ய போறோம்? 2 தான். ஒன்னு ஜரி செய்யக்கூடிய எழுத்து, இல்லைன்னா இலாபத்து. 2 இல்லையா தாபியத்துக்கு போடு. இந்த 3 தவிர கியாமத்து நாள் வரை ஒண்ணு கிடையாது. ஒன்னு ஜர்ற போடு, இல்ல இலாபத்தா இருக்கும், இல்லன்னா தாபியா இருக்கும். 3ல ஒன்னாத்தான் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப ஜர்ற என்ன செஞ்சிடலாம், தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறான். இருக்கிறது ரஃபா நசபு தான். இந்த ரஃபா நசபு தான் இதுல இருக்கு, இஸ்முல இருக்கு. எங்க வைக்க, இதான் நமக்கு பிரச்சனை. இது இருக்க ரஃபா நசப், அதையும் இமாம் என்ன செஞ்சிட்டாங்க, அழகா சொல்லி தந்துட்டாங்க. மர்ஃபு என்னெல்லாம்ப்பா வரும் போட போற 8 எண்ணம், இதுதான் மர்ஃபு. மன்சூப் என்னப்பா ஒரு 12 எண்ணம். இதை முடிச்சிரு. இதை 8 மணி 20 தூரம் வாழ்க்கை இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை இதை இருக்கு. இப்ப இதுல நாம் என்ன செய்தோம், இந்த 8 நம்ம தனித்தனியா படிச்சு போய் பெருசா படிச்சு நிறைய படிச்சு மண்டைக்குள்ள போட்டு குறைய வேணாம். எப்பா முபதா கபர் எல்லாருக்கும் தெரியும். முபதா கபர் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அந்த முபதா எப்படிலாம் வரும் அது கொஞ்சம் படிக்கணும். முபதா மாரிஃபா எல்லாமே வரும். லமீர் முபதா வரும், மௌசூல் வரும், இஸ்மிஷாரா வரும், இலாபத்து வரும். இது எல்லாமே இதாக வரும், முபதா வரும். அந்த முபதா ஒருமையா வரும், இருமையா வரும், பன்மையா வரும், கைர்முசரிஃபா வரும், எல்லாம் வரும். ஏதோ முபதான்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ள எல்லா சட்டங்களையும் கொண்டு வரணும். அது கொண்டு வர பார்க்கணும். முபதான்னு சொன்னாலே அவனா இரவன் இவரா இரவன், இது ஆரம்பத்தில் ஓகே பிரச்சனை இல்லை. கூட கூட நமக்கு அறிவு கூட கூட ஈஸியா இருக்கணும். அப்போ ஒரு முபதாவில் ஒருமையை கொண்டு வந்து பார்க்கணும், இருமையை கொண்டு வந்து பார்க்கணும், மக்சூரை கொண்டு வந்து பார்க்கணும், மம்தூதை கொண்டு வந்து பார்க்கணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து முபதாவில் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து பழகிட்டேன்னு சொன்னா வேற என்ன இருக்கு போது? இன்ன வச்சா முபதா கொண்டு வருவிய, காண வச்சா கொண்டு வருவிய, ஜின்சன் அபி செய்யக்கூடிய லா வச்சா கொண்டு வருவிய, எல்லாத்தையும் எத்தனை கொண்டு வர போறிய? குறியீடு தானே வரப்போகுது. அப்ப அலாக்கத்துக்கு போட்டுடலாம். ஒரு இன்னல போடணுமா, ஜெய்துன் நீங்க ஒருமையா போட்டிருப்பிய, ஜெய்தானி, ஜெய்தூன, சல்மா, ஃபாத்திமா, முஸ்லிமானி, முஸ்லிமூன, முஸ்லிமாத்து, எல்லா இஸ்முகளையும் போட்டு நீங்க இன்னொரு வரும்போது லேசத்துக்கு அப்படியே போடலாம், அலாக்கா போட்டுடலாம். போட்ட குறியீடு மட்டும் நம்ம மாறணும், அதை நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளவு இலகுவானது தான். ஆனா அதை நம்ம என்ன செய்தோம், ரொம்ப கஷ்டமா. என்னடா இது இப்படி இருக்க, நம்ம ஆள்கிட்ட ஒன்று கேட்ட சொல்லுவாப்ல, முபதா வச்சு சொல்லுவாப்ல, இன்னும் வச்சு சொல்லுண்டா 2 செய்து 2 மேஜ பெருசுப்பா சொல்லுப்பா, அல் மக்தபானி கபீராணி சொல்றான். ஒரு இன்னை வச்சு சொல்ல, இன்னல் மக்தபானி கபீராணி ஒரே அடி அடிச்சிருவாப்ல. சட்டம் தெரியும், ஆனா என்ன செய்யாது, புழக்கத்துக்கு கொண்டு வரணும். சட்டம் நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கையை கட்டி சொல்லுப்பா ஷர்தியாவுடைய இஸ்முகள் எத்தனை, மண் மா மத்தா மகுமா ஐயன், கையை கட்டி அப்படி சொல்லுவாரு. சொல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மண் 2 பேருக்கு இஸ்மா அருப்பா அப்படி இப்படிதான் இருக்கும். நமக்கு எல்லாம் பிரச்சனை என்னமா, குறியீடு நார்மலா புரியுது, ஆனா நமக்கு பழக்கம் இல்லாதனால வரமாட்டேங்குது. இதான் பிரச்சனை. நமக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. ஆனால் தான் ஹிதாயத்தினுடைய அந்த கித்தாப்புகளை பார்த்தா அவ்வளோ இலகுவா எழுதி இருந்திருப்பாங்க. மறுப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யாரும் புதுசாலாம் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிருப்பார், நாய் பாயலுடைய சட்டம். அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க.
என்ன சொல்லுவாங்க? லா நொய்யி துகா சொல்லிட்டோம், திரும்ப சொல்ல மாட்டோம். கிதாபுகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்லிட்டேன் வாயில்ல, ஆனா சொல்ல மாட்டேன். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நாய்பாயிலுடைய சட்டம் சரி, லுரிப செய்தன் ஓகே, ஷக்கிய குடிஃபேல் ரெண்டு மஃபூலுக்கு நசப் செய்யும். அந்த ரெண்டு மஃபூல் முபதா கபரா இருக்கும், எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம். லன்ன சரி, லுன்னன் வாச்சா இவ்வளோ அண்ணுன்னு வாச்சா ரெண்டு மஃபூல் வருமே, எப்படி வாசிக்க? நாய்பாயில் வரணும், எப்படி வாசிக்க? இங்க ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் அழகா சொல்லி தராங்க மற்ற கிதாபுகள்ல. என்ன சொல்லி தராங்க? ஒரு மஃபூலுக்கு மேல ரெண்டு வரட்டும், மூணு வரட்டும், இல்லை எவ்வளோ நாள் வந்துட்டு போட்டும், நம்ம பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாள் வராது, மிஞ்சி போனால் 3 தான் வரும். அப்படி வந்தா முதல் வார்த்தைய நீ ரஃபோ செஞ்சுபடி, மற்ற எல்லா வார்த்தையும் செஞ்சிரு நசப் செஞ்சு படிச்சு. இலன்னுல் கித்தாரும் முத்தாஹிரன், ரயில் லேட்டாக வருதுன்னு நினைக்கப்பா, முடிஞ்சு ரயில் லேட்டாக வருதுன்னு நினைக்கிறான். அப்போ லன்னவுக்கு 2 மஃபூல் வரும், ஆயத்தாவுக்கு 2 மஃபூல் வரும், அம்ப நப்ப ஹத்தச இதெல்லாம் 3 வரும். அவன் 3 மஜ்ஹூலா படிச்சா நமக்கு நாய் ஃபைல் தேவை, உள்ளது மட்டும் ஆக்கு, மற்றதெல்லாம் நெசவாய்க்கிறேன். இது அங்கே இருக்காது, அங்கே ஒரே இது மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்போ மறுபாத்து எடுத்துக்கிட்டா இந்த நாய் ஃபைல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்டம். மன்சுபாத்து எடுத்துட்டு அவங்க எல்லாருமே தெரியும், மஃபூல் 5 பிரிச்சிருவிய. நம்ம பெரிய பிரச்சனை எங்கே வரும்னா முஸ்தஸ்னால வரும். முஸ்தஸ்னால தான் பிரச்சனை. முன்கத்திங்காரு முத்தசிலுங்காரு, அது போகுங்காரு, இது வருங்காரு, எது போகும் எது வரும்? முஸ்தஸ்னா மின்கும் மதுக்கூரா, மதுக்கூர் ஊர்ல இல்லையா, என்னன்னே தெரியலையே, முஃபர்ரங் இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லம்மா, மன்ஃபியா இருந்தா ரஃபோ நசப் வச்சு படிச்சிருமா. மன்ஃபியா இருந்தா, இல்லாவுக்கு முன்னாடி ஒரு மன்ஃபியான எழுத்து வந்தா மாவோ லாவோ ஏதோ வருது, என்ன செஞ்சலாம்? நெசப் வச்சும் படிக்கலாம், ரஃபோ வச்சும் படிக்கலாம். ரொம்ப ஒரு ஆள் அழுத்தி கேட்டு நெசப் வருமா அப்படின்னு கேட்டா, ஏமா முன்னாடி முஸ்தஸ்னா மின்கு என்ன இருக்கு, அந்த குறியீட பதிலாத்தி போட்டுருமா போ, அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஒரு முஸ்தஸ்னா மின்ல அப்படி சொல்லுவாரு. ஒரு ஹால் நாம என்ன எப்பவுமே ஹால்னா அதே நிலைமையில ஒன்று நினைப்போம். ஒரு ஜும்லா வரும், ஒரு ஹபர் ஜும்லா வர மாதிரி ஒரு ஹால் ஜும்லா வரும், ஒரு சிவத்து ஜும்லா வரும். ஜும்லா வைக்கும் போது நமக்கு பிரச்சனை. ஹாலுக்கு பல நிலைமை இருக்கு. ஜும்லா வந்தா வா வரும், லமீர் வரும், அல்லது வா மட்டும் வரும், அல்லது லமீர் மட்டும் வரும். இப்படி என்ன செய்யும்? அந்த ஹால் வரும். ஒரு மாயிரிப்பால இருந்து ஜும்லா வந்தா ஹாலா வச்சுக்கோங்க. ஓவோ காய்மின்னு சொல்லுதோம், வகுவ காய்மின்னு சொல்லுதோம். அதே மாதிரி சிவத்து அதே மாதிரி கொடுப்பாங்க. பொதுவா அவன் நிற்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதனை கடந்து சென்றேன், இப்படிலாம் வரும். மௌசுவத்துக்கு 2 ஒரே போல இருக்கும். ஆனா 2க்கு தஃப்ரீக் என்ன? மாயிர்காவில இருந்து ஒரு ஜும்லா கபரா வந்தா அதை ஹாலா வச்சுக்கோங்க. நக்கீராவில இருந்து ஒரு ஜும்லா கபரா வந்தா அதை என்ன செஞ்சுக்கிற வேண்டியதுதான், நாம சிவத்தா வச்சுக்கிற வேண்டியதான். இப்ப இப்படி இந்த ஹாலில் போனா ஒரு 2 விஷயம் தான். முஸ்தஸ்னால ஒரு 2 விஷயம் தான். மன்சூபாத்தை எடுத்துக்கொண்டோம்னா இவ்வளவுதான். மஃபூல் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. மஃபூல் முத்தல சொல்லுதோம், மஸ்தரா வரும், ரைட்டு. மஸ்தரா வந்து அமல் செய்யாது, மஸ்தரா வந்து என்ன செய்யாது, அமல் செய்யாது, ஏரிக்கையா உள்ளதுதான். அப்ப மருஃபாத் மன்சூபாத்து இதை நம்ம திரும்ப ஒரே வார்த்தையை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருமை எடுத்தோமா அதுல இருமை கொண்டு வரணும், அதுல பன்மை கொண்டு வரணும், அந்த ரஃபோடைய நிலைமையில எல்லாத்தையும் போடணும். அப்படியே ஆப்போசிட்டா மன்சூபில் போட்டு பார்க்கணும். இப்படி போட்டு பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், மனசுல பதியும். அப்ப அதனால தான் இமாம் எழுதியிருக்கக்கூடிய பார்த்தா நச்சினி இவ்வளவுதான்ப்பா போப்பா. அதுக்கடுத்து பின்னாடி ஹாத்திமா மஜ்ரூராத்தில் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இலாபத் மானு லெஃபில்னு சொல்லுவாங்க. லெஃப்லில ஒண்ணுமே இல்லை, கேட்டா சும்மா போட்டிருக்கோம். இப்போ தஹ்ஃபீஃப் லெஃப் என்ன செஞ்சிருக்கோம், சும்மா லோலாயின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சும்மா போட்டிருக்கோம். அதில் ஒரு சட்டம் இல்லை, நீ எதனா நினைச்சுக்கோ, லாரி பி செய்தின்னு படிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சலா? அப்ப இதுல ஒண்ணுமே இல்லை, மருஃபாத்து மன்சூபாத். இந்த மருஃபாத்துல எதெல்லாம் ரஃபோல வருமோ அதை எல்லாத்தையும் நசப்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தான் அது நமக்கு என்ன செய்யும், ரொம்ப இன்னும் தைக்குதான். கேட்டு உடனே சொல்ல தெரியும். இதுதான் அதுல போட்டிருக்காரு. அடுத்து நடுவுல ஃபேல் சொல்லியாச்சு. ஃபேலை பத்தி பெருசா என்ன செய்யல, சொல்லல. அதுக்கடுத்து இன்னும் ஹர்ஃப் ஒரு 17 பங்கு முடிச்சு நினைச்சிருவாங்க. அந்தந்த வார்த்தை எதுக்கு வரும், அத்துடைய எழுத்து, ஜியாதாவோட எழுத்து அதிகமாக நமக்கு வரக்கூடியது. அதே மாதிரி என்னது, தஹ்லீலுடைய எழுத்து. புரிஞ்சலா? இதை மாதிரி இன்ன முஷப்பவத் பில் ஹுரூஃப் ஃபில் ஃபேல் இருக்குல்ல, ஹுரூஃப் முஷப்பவத் பில் ஃபேல், இதை மாதிரி வார்த்தைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் அஜீபான சில விஷயங்கள் லேசாக்கப்படும். இன்னும் வந்து என்ன செய்யப்படும், லேசாக்கப்படும். அமல் செய்யுமா செய்யாதா? செய்யும், செய்யாதலமா. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுதான், ஓ இன் குல்லல்னு சொல்லலாம், ஓ இன் குல்லுன்னு சொல்லுதான். புரிஞ்சலா? ஒன்னு குல்லன்னு சொல்லலாம், ஒன்னு குல்லுன்னு சொல்லலாம். அமல் செய்யுமா செய்யாதா? செய்யாது. செய்யுமா செய்யாதா?
பேரை சொன்னால் வேற இதாயிரும். அமல் செய்யாதுமா. அது எப்படி செய்யும்? இன் குல்லன்னு ஒரு இடத்துல வருது, இன் குல்லுன்னு ஒரு இடத்துல வருது. ஒரு இடத்துல நசப் செஞ்சிருக்கு, ஒரு இடத்துல ரஃபா செஞ்சிருக்கு. அதனால அது அமல் செய்யாது. அப்படிதானமா? செய்யுமா செய்யாதா? சரி, அமல் செய்யும், அமல் செய்யாமல் இருக்கும். ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? ஏசின் தானே வருது, ஏசின்ல தானே வருது. ஒயின்குள்ளமா ஜமீல தாயினா. சரி உஸ்தாத், இந்த நேரம் பார்த்து பல பேர் இதில் இருக்கும். திடீர்னு கேட்டு என்ன பகீர்னு எப்படி வரும்? நல்லதான். சரி, சபையால் நினைச்சுக்கிறோம், முடிச்சுக்கிறோம். ஆனால் ஈஸி தான், நமக்கு கஷ்டம்லாம் இல்லை. பெரிய நவீன்கள் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. இன்ற வரைக்கும் நம்ம தாலிபாத்து இருந்துகிட்டு இருக்கோம். புரியுதுலா? இன்னும் அதில் கரை கண்டவர்கள் யாரும் இல்லை. புரிஞ்சுலா? அவ்வளோ விஷயங்கள், பொக்கிஷங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாம கொஞ்சம் முயற்சி செய்யணும். நமக்கு வந்து இருக்கிறதே ரெண்டு தான். ஹர்ஃபு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபேலும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். ஈஸ்மும் இதில் மபனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஹாவுலாய் கேமத்தினால வர ஹாவுலாய் தான். கேமத்தினால் ஒரு 12 மணிக்கு ஏற்படுதுன்னா 11:50 நீங்கள் பாடுற நேரத்தில் என்ன சொல்ல போறியா? ஜருதுன்னு சொல்ல போறியா? நல்ல நேரம் எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, டே நகு ஒழுங்கா படிச்சுக்கோ, நீ ராகத்தா இருக்கலாம், நீ என்ன செய்யலாம், ராகத்தில் இருக்கலாம். ஏன்? நாம எவ்வளவு பெரிய உலமாக்கள் வந்தாலும் இன்னும் என்னதுன்னு சொல்லி கொடுப்போம். இஸ்முக்கு நசப் செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். புதுசாக யாராவது உண்டாக்கியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. புதுசாக யாரும் உண்டாக்க கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த சட்டம் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிற வேண்டியதுதான். கொஞ்சம் மேல் கிதாபுகளை முத்தாலா பண்ணா கொஞ்சம் சில சட்டங்களை என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். ஆனா அடிப்படை இதுதான். நான் வந்தாலும் இதுதான், எனக்கு சொல்லி தந்த உஸ்தாத் அதுதான், அவங்களுக்கு மேல அதுதான். நகு எழுதப்பட்டு இன்ற வரைக்கும் என்னதான் ஒரே விஷயம்தான். ஆனா தப்சீர் அப்படி இல்லை. இந்த வசனம் எப்போ நாசிகாச்சு, எப்போ மன்சுகாச்சு, முன் வசனை என்ன, பின் வசனை என்ன, அதுக்கு தத்வீக் பண்ணணும். ஹதீஸ் கிதாப் எடுத்தா அதை என்ன செய்யணும், இந்த விளக்கம் பார்க்கணும், அந்த விளக்கம் பார்க்கணும், முன்னாடியா பின்னாடியா, ராவி எப்படி, லைஃபா சையா, இது என்ன மத்ரூக்கா முர்சலா, எல்லாத்தையும் எதுக்கு பார்க்கணும்? ஹதீஸ் கிதாப் பார்க்கணும், தப்சீருக்கு பார்க்கணும். மௌக்குல எதுக்கு உட்காந்து என்ன செய்யணும், உட்காந்து யோசிக்கணும். ஆனா நகு மட்டும் என்ன செய்யலாம், ஜாம் போனா உட்காரலாம். அதுக்கு தான் என்ன செய்யலாம், ஏய் படுத்துக்கிட்டே சொல்லலாம். இன்னும் வந்து என்ன செய்யும், இஸ்முக்கு நசபு ஹபருக்கு ரஃபா செய்யும். இதுதான் உனக்கு போ. உங்க அத்தா வந்தாலும் இதுதான், உன் குடும்பமே வந்தாலும் இதுதான், உன் ஊர்க்காரனே வந்தாலும் இதுதான் போ, இதான் சொல்ல போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிடுவோம். ஆனா அது நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், என்னடா நகு நகுவா, ஐயோ ஐயோ, அல்ல தீ போடையா, அல்ல தீ போடையா, தீ போட்டா தீ பிடிச்சிருமே உஸ்தாங்க, தீயா நம்மளை கேள்வி கேட்டுருவாப்பில்லையா, என்ன போட, இதுவும் பிரச்சனை. எங்க எதை போடன்னு பிரச்சனை. அப்ப நகுங்கிறது என்பது எவ்வளவு எழுதியோ அந்த அளவுக்கு அது நமக்கு என்ன செய்யும், ரொம்ப தைக்கிக்க தரும். புரிஞ்சலா? அதனாலதான் ஹிதாயத்தினுடைய கிதாப் அது ஒரு வீட்டினுடைய அடிப்படை. நீங்க அல்பியா மற்ற ஆஜுருமியா நிறைய கிதாபுகள் இருக்கு, அதெல்லாம் வீட்டை அலங்கரிக்கிறது. அடிப்படை பேசிக் என்னதான் ஹிதாயத்தினவு. அதை நம்ம தெளிவா படிச்சோம் சொன்னா இருக்க கிதாப் அழகா 3ஆ பிரிச்சு, இஸ்மு மோர மப்னி, அதுல வந்து என்னது மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர், ஹாத்திமா முலாஃப், அதுல ஒரு இஸ்முக்கு சம்பந்தமாக இஸ்மு தஃப்லீல், அப்புறம் காண, அதுக்கடுத்து இஸ்மு காண, இதே மாதிரி என்னது இன்ன, அதுக்கு பிறகு மாலியான பேலு, இது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்தாரு ஒன்று முடிச்சிருந்தாங்க. அப்ப இந்த கித்தாபை இன்னும் நீங்க கொஞ்சம் திரும்ப 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 படிச்சேன்னு சொன்னா நகு உங்களுக்கு ஈஸி. எங்க உஸ்தாத் சொன்ன ஒரே அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல, அதிகமா எழுதி பழவங்க, அதிகமா என்ன செய்யுங்க, எழுதி பழங்க, வார்த்தையை மாற்றி பழவங்க. திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம ஒன்று கேட்டோம்னா உடனே யோசிப்பாங்க, மம்தூதான இஸ்மத்திக்கு திடீர்னு ஹம்ராவு பன்மை சொல்லுமா அப்படின்னா, ஹம்ரா ஆனியா ஹம்ரா வானியா, சமாவுன் சம ஆனியா சம ஆனியா, கிசாவுன் கிசா ஆனியா கிசா வானியா, எந்த அம்சாவை போட, குர்ராவுன் குர்ரா ஆனியா குர்ரா வானியா, எதை போட, இங்கே நமக்கு பிரச்சனை. பஞ்சாயத்து இடம் தான், மற்ற இடம்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். இந்த கொஞ்சம் கரீபா வரக்கூடிய இந்த சட்டங்களை கொஞ்சம் யாவச்சுக்கிட்டா ஈஸி. ஒரு மம்துதான இஸ்மா இருக்கட்டும், மக்சூர் இருக்கட்டும், இதை மாதிரி இஸ்முக்களை பண்பெடுக்க கொஞ்சம் சிரமமா தெரியும். கொஞ்சம் பழகிட்டேன்னா அது என்ன செஞ்சிடும், ஈஸியாயிரும். திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு மூசா பன்மை சொல்லுன்னு சொல்லுவாரு, மூசாவா, மற்றதெல்லாம் ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுலா? அப்ப அத மாதிரி என்னது, நாம இந்த நகு என்பது நமக்கு அடிப்படையான விஷயம். எல்லா ஃபண்ணுக்கும் இந்த அடிப்படை எல்லாருக்கும் தெரியும். இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா ரஃபோ நசப் மட்டும்தான். அதை எங்கெங்க வைக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகிச்சுக்கிட்டேனாலே நம்ம நகு ரொம்ப இலகுவானது. நம்மளை விட மிகப்பெரிய
அறிஞர் உலமாக்க பெருமக்கள் அதை பற்றி என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு தந்த இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக எதை சொன்னனோ அதை எனக்கும் உங்களுக்கும் கடைசி வரை அது நம்ம ஷரியத்திற்கு பாதுகாப்பு வைக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை படித்து ஷரியத்தை பாதுகாப்போம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவினுடைய நஹவி ஹதரத் பெருந்தகை அவர்கள் அழகிய முறையிலே நஹவை இவ்வளவு தான் நஹு என்று எதை பார்த்து மாணவர்கள் பயம் கொள்வார்களோ அச்சம் கொள்வார்களோ அதை நீங்கள் இப்படியெல்லாம் விளங்கிக் கொள்வீர்களேயானால், இப்படியெல்லாம் பயிற்சி பெறுவீர்களேயானால் அது குறித்த அச்சம் எந்த வகையிலும் தேவையில்லை என்பதை சுருக்கமாக அழகாக சொல்லி அமர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக நஹு குறித்து மிக விரிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு விளக்குவதற்காக வேண்டி நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மேன்மைக்குரிய ஹதரத் முஹம்மது கமாலுத்தீன் பாகவி ஹதரத் கிப்லா அவர்களை வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل ربي زدني علما. وقال عمر بن الخطاب رضي الله تعالى عنه: تعلموا النحو كما تعلمون السنن والفرائض. صدق الله المولانا العظيم. புகழான புகழனைத்தும் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறையோனை போற்றி புகழ்ந்து எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருட்பிழம்பாய் இந்த அவனியிலே வந்துதித்த அண்டல் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வருங்கால பேராசிரியர்களாகும் பட்ட வகுப்பு மாணவர்களுக்கான பயிலரங்கத்திலே தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்நூர் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர் பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ரஹ்மத்துல்லா பாக்கவி ஹஜரத் அவர்களே, ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியினுடைய மிகச்சிறந்த முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் முஹம்மது அப்துல் ரஹ்மான் பசீரி ஷா ஆமிரி சிராஜி ஹஜரத் அவர்களே, சிறந்த முறையில் துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அப்துல் ராஃபி மதினி ஹசரத் அவர்களே, அன்னூர் இஸ்லாமியா அரபிக் கல்லூரி தாளாளர், சிறப்பான முறையில் சர்ஃபை பற்றி அழகான முறையில் ஒரு பயிலரங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டி சென்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய நண்பர் முஹம்மது யாசின் பிலாலி ஹசரத் அவர்களே, இக்கல்லூரியினுடைய மிகச்சிறந்த நஹ்வி என்பதை தன்னுடைய பயிலரங்க துவக்க உரையிலே சிறப்பான முறையில் ஒரு கிதாப 13 நிமிஷத்துல கூட முடிக்கலாம். இதாயத்து நஹ்வு கிதாப 13 நிமிஷத்துல கூட முடிக்கலாம் என்பதை காட்டி சென்றிருக்கக்கூடிய மௌலானா காதர் வலி கைரி ஹசரத் அவர்களே, எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க செயலாளர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களே, மதியத்திற்கு பின்னால் மிகச்சிறந்த ஹதீஸினுடைய பயிலரங்கத்தை நடாத்தி தர இருக்கக்கூடிய
பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா அல்ஹாஜ் முஹம்மது மாஹின் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, தாருல் உலூம் அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் முஹம்மது யூசுப் ரஷாதி ஹஜ்ரத் அவர்கள், சிறப்பு சொற்பொழிவாட்ட ஆற்ற இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களே, நன்றியுரை ஆற்றக்கூடிய முஹம்மது முஹியுத்தீன் ஆமிரி ஹஜ்ரத் அவர்களே, இந்த பயிலரங்கம் நாங்க இல்லாம நீங்க நடத்திடுவீங்களா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்குறீங்களா இல்லையா? அந்த விதத்திலே இந்த ஆமீர் கெளிமையில் இருந்தும் மற்ற மதரசாக்களில் இருந்தும் வருகை தந்து எங்களுக்கு வாய்ப்பளித்த, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, மற்ற ஆசிரிய பெருந்தகைகளே, எல்லோருக்கும் இஸ்லாமிய முகமனான சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், நல்ல சுறுசுறுப்போட இருக்கீங்கத்தா. பாட்டு போட்டதுல ஒரு இது வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நஹ்வி அவர் கடைவீதிக்காக வந்தார். கடைவீதிக்கு வந்தார். வந்த நேரத்துல பக்தாதனுடைய கடைவீதி வந்தார். வந்த இடத்துல திடீர்னு ஒரு மயக்கம் ஏற்பட்டு டமாண்டு கீழே விழுந்துட்டார். டமாண்டு கீழே விழுந்துட்டார். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவரை சுத்தி நிக்கிறாங்க. என்னாச்சு 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 அப்படின்னு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஒரு சிலர் தண்ணீர் எடுத்து அவர் முகத்தில் அடிக்கிறார். அவர் அப்படியே எந்திரிச்சார். அப்படி தெளிஞ்சு எந்திரிச்சார். எந்திரிச்சா பெரிய நகவியாச்சா இல்லையா? கொஞ்சம் ஒரு மான பிரச்சனையா போச்சு. என்னடா நம்மளை சுத்தி இவ்வளவு கூட்டம் நிக்குத, நம்ம கீழே படுத்து கிடக்கிறோமே, நம்ம கீழே படுத்து கிடக்கிறோமே அப்படின்ட்டு உடனே கேட்டார். மாலக்கும் தக்கும் அலா லீ தக்கும் அலா ரஜுலின் வி ஜின்னத்தின் இஃப்ரன் கஉ அன்னி அப்படின்றார். இஃப்ரன் கஉ அன்னி அப்படின்றார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? மாலக்கும் தஜம்மஅத்தும் அலை, எதுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி நிக்கிறீங்க? கத தஜம்மஅக்கும் அலைய அலா ரஜுலின் மஜ்னூன், ஒரு பைத்தியக்கார, அதாவது கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்கிட்ட இப்படி நீங்க நிக்கிறீங்களே, தஃபர்ரகு அன்னி, போங்கப்பா, அவங்க வேலையை பாருங்க அப்படின்றார். அவங்க வேலையை பாரு அப்படின்றாங்க. இவரு இந்த அர்த்தத்துல தான் சொல்றாருன்னு யாருக்கும் விளங்கல. இந்த அர்த்தத்துல தான் சொல்றாருன்னு யாருக்கும் விளங்கல. விளங்க கூடாதுன்னு தானே சொல்றாரு. அதுக்காக என்ன செய்யணும்? அப்ப இவங்க முட்டாளாக்கணும், இருக்கிறவன் எல்லாம் முட்டாளாக்குறா, நான் பெரிய நபி அப்படின்னு ஆகலாமா இல்லையா? அப்ப அதனால இப்படி பேசுறேன். வந்தவங்களுக்கு புரியல, வந்தவங்களுக்கு புரியல. திரும்பி என்ன செஞ்சாங்க? என்ன சொல்ல திரும்பி சொல்லுப்பா அப்படின்னா, நான் என்ன சொன்னாரோ அதே திருப்பி சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாராம். டேய், இந்த ஜுனூன் பக்கத்துல நிக்காத, இவன் பேசுறது ஹிந்தி வார்த்தை அப்படின்னானா. இவன் பேசுறது ஹிந்தி வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம இருந்தா நம்மள ஜுனூன் ஆக்கிடுவான், கிளம்பு அப்படின்னானா. அப்போ கூட்டம் போடுறத கலைக்கிறதுக்கு இப்படியும் ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறத அந்த நஹ்வி நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. அந்த நஹ்வி நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. அப்ப அந்த விதத்தில நஹ்வு என்று சொன்னால் மிக முக்கியமான ஃபன். உயிர் நாடினே சொல்லலாம், உயிர் நாடி என்றே சொல்லலாம். ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் இருக்கிறது, ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் இருக்கிறது. இலக்கணம் இல்லாத எந்த மொழியும் உலகத்தில் இல்லை. இலக்கணம் இல்லாத எந்த மொழியும் உலகத்தில் இல்லை.
இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா, கிராமர் இருப்போம். உருது எடுக்கிறீங்களா, அதுக்குன்னு வேற இது இருக்கும், இலக்கணம் இருக்கும். இப்படிதான் பயன்படுத்தணும். சென்ற காலம்னா இப்படி, வருங்காலம்னா இப்படி, நிகழ்காலம்னா இப்படி, ஏவுறதுனா இப்படி, வளர்க்கறதுனா இப்படி என்ற விதத்திலே சரியான முறையில் விளக்கக்கூடிய விதத்தில் ஒன்று கட்டாயம் இருக்கும். இல்லாம எந்த மொழியுமே கிடையாது. உலகத்துல எந்த மொழியும் இலக்கணம் இல்லாமல் இல்லை. அப்ப அந்த விதத்துல அரபிக்கும் இலக்கணம் இருக்கிறது. உலகத்திலேயே தொன்மையான மொழி எத்தனை தான்? உலகத்திலேயே பழமையான மொழி எத்தனை? 2. ஒன்னு நம்ம பேசக்கூடிய தமிழ், மற்றொன்று அரபி. இது 2 தான் தொன்மையான மொழி. அப்போலந்தே இருக்கு தொன்மையான மொழி. எனவே இதற்கென்று பலவிதமான சட்ட திட்டங்கள் வளர வளர ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே லெஹனா ஒருத்தர் ஓதுனாராம், ஜேர் ஜபர் மாத்தி ஒருத்தர் ஓதுனாராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷது அஹாக்கும் ஃபஇன்னஹு கத் லல்ல. அர்ஷது அஹாக்கும் ஃபஇன்னஹு கத் லல்ல. உங்க சகோதரருக்கு கொஞ்சம் சரியான முறையில எப்படி இதை உச்சரிக்கணும், எப்படி ஜபர் ஜர் பேசு வச்சு லம்மா நசபு ஃபதஹ் ஜர்ரு இவைகளை வைத்து எப்படி படிப்பது அப்படின்னு கொஞ்சம் கத்துக் கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். இது ஹதீஸ்ல பதியப்பட்ட ஒரு விஷயம். அல் ஹசாயிஸ் லி இப்னி ஜனி அப்படின்ற அந்த கிதாபுல இருக்கு. அதே போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஹஜ்ரத் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தபால் எழுதினாங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா. அதுல எப்படி இருந்துச்சு? மின் அபூ மூஸா அல் அஷ்அரி இலா உமர் இப்னு அல் கத்தாப் அப்படின்னு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாங்கி பார்த்தாங்க, படிச்சாங்க. படிச்சுட்டு அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எழுதினாங்க, இந்த லெட்டரை யார் எழுதினாரோ அவருக்கு 2 சவுக்கடி கொடுங்க. இந்த லெட்டரை யார் எழுதினாங்களோ அவங்களுக்கு 2 சவுக்கடி கொடுங்க அப்படின்னு எழுதினாங்களாம். காரணம் என்ன? மின் வந்தா ஜர்ரு செய்யணும் கூட தெரியாத அளவிற்கு ஒரு காத்திபை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அந்த காத்திபு இப்படி எழுதி இருக்கிறாரே, அதை நீங்க அனுபவம் செஞ்சிருக்கிறீங்களே என்ற விதத்திலே கண்டிக்கக்கூடிய விதத்தில் அந்த காத்திபுக்கு 2 சவுத்தானி 2 சவுத் 2 அடி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஹஸரத் அவர்கள் தெளிவுபடுத்தி சொன்னாங்க, என்னாண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல பல்கி பெருகியது. அப்படி பெருகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு? பல பேரும் பலவாறாக படித்தார்கள், பல பேரும் பலவாறாக படித்தார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் சூரத்து தௌபாவை, அதாவது ஒரு காட்டரபி வருகிறார், வரக்கூடிய நேரத்துல கேட்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்துல எதையாவது எனக்கு ஓதி காட்டுங்களேன் அப்படின்னு ஒருத்தட்ட ஓதி கேட்டார். அவர் ஓதினார், என்னாண்டு பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலன் நாஸி யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் இன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி அப்படின்னு படிச்சார். மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி அப்படின்னு படிச்சார். அப்ப அதை கேட்டதோட காட்டரபி சொன்னாரு, அல்லாவே ரசூல்ட்ட இருந்து விலகிக்கிட்டான் அப்படின்னா நான் அவனை விட மிக அதிகமாக விலகிக் கொள்கிறேன் அப்படின்னாரு. இதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா காதுக்கு போய் விழுந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காதுக்கு போய் விழுந்துச்சு. அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காட்டரபியை அழைச்சாங்க. அழைச்சி அவங்க ஓதி காட்டினாங்க, அப்படி இல்லப்பா, இன்னல்லாஹ பரீஉம் மினல்லாஹி மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு அப்படின்னு படிக்கணும். இந்த வாவ் வந்து அல்லாஹ்ல போய் அத்ஃப், மஹல்லுல் இஅராப் ரஃபா, அதனால ரசூலு அப்படின்னு படிக்கணும். இன்ன வந்தா நசப் செய்யும், அல்லாஹ்வுக்கு நசப் செஞ்சிருச்சு. அப்போ மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹுன்னு படிக்கலாம், வ ரசூலுஹுன்னு படிக்கலாம். லஹூன்னு படிச்சா கரெக்டா அத்ஃப் மாத்ஃப்,
வரசூலுஹுன்னு படிச்சா இன்ன நுழையிறதுக்கு முன்னால அல்லாஹூன்னு தான் இருந்துச்சு, இன்ன வந்ததுனால நசபு வந்துச்சு. அப்ப அதனால வரசூலுஹு அப்படின்னு படிக்கலாம். இங்க ரசூலிஹி இல்ல அப்படின்னு அந்த காட்டரபிக்கு சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னால சொன்ன வார்த்தை தான் தஅல்லமுன் நஹ்வ, நஹ்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கமா தஅல்லமு சுனன வல் ஃபராயில், சுன்னத்துகளையும் ஃபர்லுகளையும் நீங்கள் கற்றுக்கொள்வதை போல, சுன்னத்துகளையும் ஃபர்லுகளையும் நீங்கள் கற்றுக்கொள்வதை போல நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கடமையாக ஆக்கி இதனுடைய கோர்வை என்பது வர வேண்டும். அப்படியே வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அப்படியே இதான அசல் நஹ்வு எங்கு உருவானது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. குர்ஆன் இறங்கியது என்னவோ ஹிஜாஸ்ல, ஹிஜாஸ்னா மக்கா மதீனால. ஆனா அந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்தது மிஸ்ர்ல. குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை கற்றுத்தந்தது மிஸ்ர் தான். அங்கதான் காரி பாசி சாப் வந்தார். அங்கிருந்துதான் மிகப்பெரிய காரிகள் எப்படி காயிதாக்களை அமைத்து எப்படி ஓத வேண்டும் என்பதை தெளிவான முறையில் சொல்லப்பட்டது மிஸ்ர்ல தான். அதே மாதிரி தான் இந்த நஹ்வு என்பது மக்கா மதீனாவிலே உருவானாலும் கூட இதனுடைய தாக்கம் ஈராக்கிலையும் பஸ்ராவிலும் தான் இருந்தது. அதனாலதான் காலல் கூஃபியூன வ காலல் பிஸ்ரியூன அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்ரியூன பிஸ்ரியூன. அப்ப பசாராக்கள் சொன்னார்கள், அதே போன்று கூஃபாவாசிகள் சொன்னார்கள். அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்னவோ மக்காவிலும் மதீனாவிலும் தான். ஆனால் அதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியாக எடுத்து அவைகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் போட்டு தந்தது ஈராக் மாகாணம் தான், ஈராக் நாடு தான். அதுல இருக்கக்கூடிய உலமாக்கள் தான். அப்ப அந்த மாதிரி உருவானது தான் இந்த இல்முனுடைய நஹ்வுனுடைய இல்ம் அப்படிங்கிறது. குர்ஆனை தப்சீர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அருகதையாக ஒரு சிலர் கூற்றுப்படி 14 இல்முகள் தேவை, அல்லது 16 இல்முகள் இருக்கணும். நஹ்வ தெரிஞ்சிருக்கணும், சர்ஃப தெரிஞ்சிருக்கணும், மந்திக் தெரிஞ்சிருக்கணும், மஆனி தெரிஞ்சிருக்கணும், பயான் தெரிஞ்சிருக்கணும், பதியா தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுல நஹ்வு என்பது மிக முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர் தப்சீர் செய்வதற்கு லாயிக் அற்றவர், தப்சீர் செய்வதற்கு லாயிக் அற்றவர். எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மன் தபஹர ஃபின் நஹ்வி இஹ்ததா இலா குல்லில் உலூம் அப்படின்னாங்க. மன் தபஹர ஃபின் நஹ்வ், நஹ்விலே யார் பஹராக ஆகிறாரோ, ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக ஆகிறாரோ, இஹ்ததா இலா குல்லில் உலூம், எல்லா கல்வியிலும் அவர் மிகச்சிறந்தவர், நேர்வழி பெற்றவர் அப்படின்னாங்க. அது மட்டுமல்லதா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் ஒரு மசாயில் கேட்டா அவங்க தன்னுடைய வளமை என்ன அப்படின்னு சொல்றாங்க. வகால ஐலன் லா அஸ்அலு அன் மஸ்அலத்தின் மின் மசாயிலில் ஃபிக்ஹ் இல்லா அஜப்து அன்ஹா மின் கவாயிதின் நஹ்வ் அப்படிங்கறாங்க. என்கிட்ட யாராவது ஒருத்தர் ஃபிக்ஹ் சட்டத்தை பற்றி கேட்கிறார் என்று இருந்தால் முதலில் நஹ்வுனுடைய காயிதா இதுல என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த ஃபிக்ஹுக்கு பதிலே சொல்லுவேங்கறாங்க. அப்புறம் தான் அந்த ஃபிக்ஹுக்கு பதிலே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால மிக அதிகமாக நாம் கல்வி கற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நஹ்வை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. சரி, இப்ப நீங்க எல்லாம் பட்ட வகுப்பு மாணவர்கள் இல்லையா? அடுத்த வருஷம் உங்க பேரை போட்டு பேராசிரியர் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு எழுதப்படும். ஏதாவது ஒரு மதரசால இருப்பீங்க, ஏதாவது ஒரு ஜாமியால இருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அப்போ மாணவர்களுக்கு எப்படி போதிப்பது, மாணவர்களுக்கு எப்படி போதிப்பது? மாணவர்களை 7 ஜும்ரால உள்ளவங்களை 2ஆ பிரிச்சாங்க.
உள்ளவங்களை ரெண்டாக பிரித்து விட வேண்டும். 3 சும்ரா வரைக்கும் அவர்கள் இப்படித்தான் பாடம் நடத்த வேண்டும். 4 முதல் 7 வரை அவர்கள் இப்படித்தான் பாடம் நடத்த வேண்டும். உங்கள்கிட்ட 1வது சும்ரா போட்டிருக்காங்க, 2வது சும்ரா போட்டிருக்காங்க, 3வது சும்ரா போட்டிருக்காங்க, 7வது சும்ராவும் போட்டிருக்காங்க, 7வது சும்ராவும் போட்டிருக்காங்க. இப்போ மிகுதமான முதர்ரிசுகள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷ்ஷா வர போறீங்களா, நான் வந்து மாசாலியா ஃபர்ஸ்ட் வந்தவன், எல்லா மாணவர்களுக்கும் மத்தியில் நான் தான் முதல் ஆளு, எனக்கு கட்டுப்படாத கிதாபே கிடையாது, எந்த கிதாப் இருந்தாலும் நான் பார்ப்பேன், எனக்கு மகாரத் இருக்கிறது அப்படின்னு 1வது சும்ரா மாணவனுக்கு ஃபஅல அப்படின்னு ஆரம்பிச்சு அதனுடைய இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் 7வது சும்ரால சொல்லி தெரியா இல்லையா, அத உட்கார்ந்துக்கிட்டு அவன்கிட்ட பண்றான் இதாண்டா அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? உட்டடிச்சு ஓடிரும். இதுல அதிகமான முதர்ரிசுகள் செய்யக்கூடிய தவறு இது. 3 சும்ரா வரையிலும் மாணவர்களும் நாமும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னா என்ன? தோல் மேல கை போட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒன்னா இருக்கிறோம் அப்படின்ட்டு டிஸ்டன்ஸ் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணல தோல் மேல கைய போடுவான். ஆசிரியருக்கு உள்ள மரியாதை என்பது இன்றைக்கு எடுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாங்க டிஸ்டன்ஸ விளக்குறோம் அப்படின்ட்டு ஒரே அடியா போய் 2 பேரும் ஒன்னா கலந்துறாங்க. குடும்ப விஷயத்தை பேசுறாங்க, அவனுக்கு இருக்க கஷ்ட நஷ்டங்களை பேசுறாங்க, இவருக்குள்ள கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்றாரு. இப்படி என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, மாணவர் ஆசிரியர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் இல்லாம போனதுனால, என்னை பத்தி உன்கிட்ட சொல்லியிருப்பேனா இல்லையா, அவரை பத்தி தெரியாதடா, குடும்பத்துல இந்த பிரச்சனைடா, இப்படிலாம் இருக்காருடா, நீ வேற பாரு, நான் இப்ப போய் தோல்ல கையப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோல்ல கை போடுவான். என்னங்க சத்தே நல்லா இருக்கிறீங்களா அப்படிமா. அப்போ மிக முக்கியமாக மரியாதை குறையாத விதத்தில் அவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் மாறிட்டு வர்றதுக்கு உள்ள சீர்கேடுக்கு உள்ள மிகப்பெரிய பாதிப்பு இதுதான். டிஸ்டன்ஸை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான முறையில் மாணவர்கள் சொல்வதை ஆசிரியர் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்ப அதனால அவனை மாணவனாக இருக்க வேண்டும், ஆசிரியர் ஆசிரியராக இருக்க வேண்டும். கண்டிப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. சொன்னது மாதிரி என்னண்டு பாக்கெட்ல வச்சுட்டு துண்டு சீட்டை வச்சுட்டு வந்தானா இல்லையா? அஜத் யாரோ சொன்னாங்க, துண்டு சீட்டை வச்சுட்டு வந்தான் பாத்தீங்களா, கொண்டு போய் ஜெயில தள்ளிடுவேன். அப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது அல்லவா, மாணவர்கள் அந்த டிஸ்டன்ஸை கட்டாயம் என்ன செய்யணும், மாணவர்களோடு இருக்கிறத கட்டாயம் நம்ம கடைபிடிக்கல அப்புறம் நாம் உஸ்தாது அல்ல. அதே போன்று நம் பிரச்சனையை அவனிடத்தில் சொல்வது, நம்முடைய சுக துக்கங்களை அவனோடு பகிர்ந்து கொள்வது அப்படின்ற அந்த விஷயமே இருக்கக்கூடாது. ஆனா இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஹிதுமத் என்ற பெயரிலே மிக அதிகமாக சுதந்திரம் வழங்கப்பட்டிருது சில மாணவர்களுக்கு. ஹிதுமத் என்ற பெயரிலே சில மாணவர்களுக்கு ரொம்ப சுதந்திரம். நான் யார் தெரியுமா, இந்த அஜத்துக்கு எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், பாடம் பார்ப்பேன், பாடம் பார்க்க மாட்டேன், என்கிட்ட கேட்கிறாரா பாரு கேட்க மாட்டார், என்கிட்ட கேட்கிறாரா பாரு கேட்க மாட்டார். அப்போ இருக்கக்கூடிய இந்த விதத்தில் இருக்கிறது அல்லவா, இதையும் ஆசிரியராக செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். எங்க அஜத் இருந்தாங்க, அப்துல் ஷுக்கூர் ஹசரத் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய கபரை 100 நிரப்பணும். கடைசி வரை அவர்களுடைய வேஷ்டி சட்டையை அவங்க தான் துவைச்சாங்க. பள்ளிய மதரசால தான் மூத்த போனாங்க. கடைசி வரையிலும் அவர்களுடைய ஜுப்பா வேட்டியை அவர்கள் தான் துவைத்தார்கள்.
எந்த மாணவரையும் துவைக்க விட மாட்டேன், துணியே தொட்டுறாது அப்படிம்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கிறது அல்லவா, இதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி போய்கிட்டே இருந்தோம்னா அஜத்து கிதாப் முடிச்சு கொடுத்துட்டாங்கிறதுனால நான் ஹாத்திமால் நிற்கிறேன். அப்போ நாம் நஹ்வை எப்படி சமைப்பது, நஹ்வை எப்படி ஏற்றுக்கொள்வது சொல்லுவாங்களா இல்லையா? அந்நஹ்வு ஃபில் கலாமி கல் மில்ஹி ஃபித் தஆமி, அந்நஹ்வு ஃபில் கலாமி கல் மில்ஹி ஃபித் தஆம். இவ்வளோ பெரிய சட்டி தான், பிரியாணி தான், பாசுமதி அரிசி தான், நல்ல வெடக்கோழி தான் போட்டு இது பண்ணியிருக்கு. ஆனா கொஞ்சம் உப்பை குறைச்சிட்ட அப்படின்னா என்ன போட்டா, சப்பச்சோரம் போட்டாமாங்க. சப்பச்சோறுனா உப்பு இல்லாதது, அதையும் சொல்லி வச்சான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி வச்சான். அப்போ நஹ்வுக்கு கட்டாயம் தேவை, இது கலாமுக்கு கட்டாயம் தேவை நஹ்வு. நஹ்வு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நஹ்வு என்பது ஒரு பெரிய கடல். அதை இந்த 40 நிமிஷத்திலேயோ 30 நிமிஷத்திலேயோ பேசி முடிக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு 4 விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நிறைய பேச வேணாம், இதுலயே ஒரு அளவுக்கு புரிய வைப்போம் அப்படின்ட்டு. கட்டாயம் 3 வருடம் வரையிலும், 3 வருடம் வரையிலும் பாடம் கேட்டுதான் நடத்தணும். பாடம் கேட்டுதான் நடத்தணும். 7வது சும்ராக்கு நடத்திட்டு போய்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 4வது சும்ரா தாண்டக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாடம் கேட்கணும், அல்லது 2 நாள் விட்டு ஒரு நாள் பாடம் கேட்கணும். 7வது சும்ராவுக்கு போனாலுமே கூட என்றாவது ஒரு நாள் எடுத்து வாசி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவனுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அவனுடைய வண்டவாளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு காலத்துல ஒரு மியார் வச்சிருந்தாங்க, அளவுகோல். உஸ்தாதா சேர்க்கறதுக்கு ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? நீங்க சனது வாங்குனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சனது வாங்கிட்டேன். எங்க, எந்த மதரசா? இந்த மதரசா அப்படிம்பார். அப்ப எங்க சனதை காட்டுங்க அப்படிம்பாங்க. சனது தந்துருவார். திருப்பி அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் இந்த சனதை படிங்கம்பாங்க. திருப்பி சனதை கொடுத்து இந்த சனதை உஸ்தாதா வர்றாரா இல்லையா அவர்கிட்ட. நம்ம சனதுனா என்ன நினைச்சுக்கிட்டோம், ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டோம். உஸ்தாத் மார்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்குறது அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த சனதுல என்ன எழுதி இருக்கு, எப்படி படிக்கணுங்கிறத படிச்சு பார்த்துருக்கிறோமா அப்படின்னா இருக்காது. இதுல எத்தனை பேர் ஹாஃப்ஸா? கை தூக்குங்க. ஹாஃப்ஸா எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஹாஃப்ஸா ஆயிட்டீங்க, உங்களுக்கு சனது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னது நடந்திருக்கா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து ஹாஃப்ஸா சனதை படிச்சு பார்த்துருக்கீங்களா? படிச்சு பார்த்தேன்னு சொன்னவ சும்மா பொய் சொல்லாம கை தூக்குங்க பாப்போம். ஒருத்தர் கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, இவர் நஹ்வுக்கு லாயிக்கா, மானிக்கு லாயிக்கா, மன்பிக்கு லாயிக்கா, தர்சுக்கு லாயிக்கா அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்றதுக்கு இது ஒரு இதாக கையாளப்பட்டது. அப்ப அதனால 3 சும்ரா வரையிலும் கட்டாயம் பாட கேட்டுதான் ஆகணும். இன்னும் 1ஆம் சும்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா குட்டி போட்ட நாய் மாதிரி இருக்கணும்னு எங்க அஜய் சொல்லுவாங்க. குட்டி போட்ட நாய் என்ன செய்யும்? குறைச்சுக்கிட்டே இருக்கும். குட்டி போட்ட நாய் குறைச்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அவன் எப்பயுமே லரபா லரபா லரபு, நசர நசரா நசரு, ஃபதா ஃபதா ஃபதா, கரும கருமா கருமம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கானா இல்லையா, அவனை தட்டி விட்டு எந்திரிச்சு ஒரு சர்ஃப சொன்னா அவன் தூக்கத்திலேயே சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யணும், அவன் சிந்தனையவே இதுல கொண்டு வந்துடணும். எதுல? நஹ்வுல, சர்ஃப்ல, இதுல கொண்டு வந்துடணும். அப்பதான் முற்றிலும் புதிதான பாஷை அரபி அவனுக்கு. நம்மள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்களா இல்லையா, அவனுக்கு முற்றிலும் புதிதான பாஷை. குரானை மட்டும் ஓதி இருப்பான், அது தத்தக்கா புத்தக்கான்னு ஓதுவான்.
தெளிவா ஓத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்மள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கும் போது அந்த பாஷை எழுத்து வடிவிலும் வர வேண்டும், சொல் வடிவிலும் வர வேண்டும். அப்ப ரெண்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவனை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அஜத்து மீசான்ல தான் சர்ஃப் கேட்கணுங்கிறது இல்ல. அவங்க எந்த பாடத்தை எடுத்தாலும் பாடம் முடிச்சு போறதுக்கு உள்ள ஒரு 2 நஹ்வு சட்டம் கேட்டுருவாங்க, 2 சர்ஃப சொல்ல சொல்லிடுவாங்க. அது தஃப்சீரா இருக்கலாம், மிஸ்காத்தா இருக்கலாம், மஆனியா இருக்கலாம், மன்திகா இருக்கலாம், ஏதாவும் இருக்கலாம். ஆனா என்ன, 2 சர்ஃப். அதே போன்று 2 நஹ்வு சட்டம் அவனுக்கு புதிதாக அப்படியே மனசுல அப்படியே போட 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 அவனுக்கு ஞாபகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த விதத்திலே நாம் நஹ்வு என்பதை எந்த அளவுக்கு மிகச் சிறந்த முறையிலே கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பயிற்சி கொடுப்பது என்பது முக்கியம். இது அழிய மாட்டேங்குது, அதனால எழுதி போட முடியாது. அதனால வாயில சொல்றேன், விளங்குற அளவுக்கு விளங்கிக்கும். மல் ஃபர்க் பைன இதன் வ இதன். மல் ஃபர்க் பைன இதன் வ இதன். இதன் பித் தன்வீன், தன்வீனோடு இதன், வ இதன் பின் நூன், வ இதன் பின் நூன், நூனை கொண்டு இதன். கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எழுதுறதுல தான் மாற்றம் படும். மல் ஃபர்க் பைன இதன் வ இதன். அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் இதன் பித் தன்வீன், தன்வீனோடு 32 இடத்துல பயன்படுத்துறான். முழு குர்ஆன்ல, முழு குர்ஆன்ல தன்வீனோடு இருக்கக்கூடிய இதன் அப்படிங்கிறத 32 இடத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதன் அப்படிங்கிறதுக்கும் நூனை வச்சு சொல்லக்கூடிய இதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் தன்வீனுக்கு உள்ளதை மட்டும் பார்ப்போம். தன்வீனுக்கு உள்ளது மட்டும் எப்படி? இதன் அப்படின்னு சொன்னா அது முஹ்மல், அமல் செய்யாது. லாஹுவ ஹர்ஃபு ஜவாபின் வ ஜஸாஇன், அது ஜவாபோ அல்லது ஜஸாவோ, ஒரு ஷர்த்துக்கு ஜவாபோ ஒரு கேள்விக்கு பதிலாகவோ அமையாது. ஜவாபுனா கேள்விக்கு பதில், ஜஸானா ஷர்த்துக்கு ஜவாப். இதாகவோ இது வராது, இதன் அப்படிங்கிறது வராது. வலா யகூனு நாசிபன் லில் ஃபிஅலில் முலாரி, முலாரியான ஃபஅலுக்கு தன்வீனோடு இருக்கக்கூடிய இதன் இருக்கிறது அல்லவா, நஸப் செய்யாது, நஸப் செய்யாது. அப்ப அதுக்கு பின்னால முலாரியான ஃபஅல் வந்தாலுமே நஸப் செஞ்சிடக்கூடாது, நஸப் செஞ்சிடக்கூடாது. உதாரணமாக இதன் ல அதக்னாக, இதன் ல அதக்னாக. அதே போன்று இதன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, லைஸ பி ஆமிலின், அது ஆமில் அல்ல. லைஸ பி ஆமில், அது ஆமிலாக இல்லை, ஆமிலாகவும் வராது. ஆனா இதன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இந்த 3 வித்தியாசம் நிறைய இருக்கு, 3 வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதன் பின் நூன், நூனை கொண்டு உள்ள நூன், இதன் அப்படிங்கிறது ஆமிலுன். ஆமில் தானே? ஏங்க என்ன ஆமில் சொல்லுங்க பாப்போம். இஸ்ம இதன் அப்படிங்கிறது அப்படியா? அப்படியா? அவர் சொன்னது கரெக்டா? அன்லன் கை இதன், அதான? உட்காருங்க, சரி உட்காரு. அப்ப அசல்ல என்ன, முலாரியான ஃபஅலுக்கு நஸப் செய்யக்கூடிய ஆமில், முலாரியான ஃபஅலுக்கு நஸப் செய்யக்கூடிய ஆமில். இந்த இதன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா யகூனு ஜவாபன், ஒரு கேள்விக்கு பதிலாக வரும், ஒரு கேள்விக்கு பதிலாக வரும். உதாரணமாக ஹல் தாத்தி இலைனா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் உங்களை பார்த்து, நம்மள்ட்ட வருவியா நீயே என்று கேட்டான். ஃபயகூனுல் ஜவாபு நஅம், ஜவாப் எப்படி ஆகும்? ஆமா நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன், ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு பதிலாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதன் உக்ரி மக்க, இதன் உக்ரி மக்க.
அந்த நேரத்தில் உனக்கு நான் சங்கை செய்வேன். நீ வந்தினா பாக்கெட்டுக்கு காசு தர்றேன், வயிற்றுக்கு சாப்பாடு தர்றேன், மற்ற என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய இதன் இருக்கிறது அல்லவா, ஆமிலாகவும் இருக்கிறது. அதே போன்று பின்னால் வரக்கூடியதற்கு அமல் செய்கிறது. அதே போன்று இந்த நூனை கொண்டு உள்ள இதன் இருக்கிறது அல்லவா, அன் தக்கூன முத்தசத்திரத்தன் லி ஜும்லத்தில் ஜவாப். இந்த கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய ஜும்லா இருக்கா இல்லையா, அந்த ஜும்லாவுக்கு முன்னாலதான் வருமே தவிர பின்னால வராது. அந்த ஜும்லாவுக்கு உக்ரிமக்க இதன் சொல்ல முடியாது, உக்ரிமக்க இதன் அப்படின்னு சொல்ல முடியாது. மாறாக ஜவாபாக வரும்போது முதலில் இதன் வரும், அதுக்கு பின்னாலதான் என்ன வரும், உக்ரிமக்க அப்படிங்கிறது வரும். அதுக்கு பின்னாலதான் உக்ரிமக்க அப்படிங்கிறது வரும். அதே போன்று இதனுக்கும் அதனுடைய ஜவாபுக்கும் மத்தியில் ஃபாசிலா இருக்காது, ஃபாசிலா இருக்காது. இதன் வல்லாஹி லா உக்ரிமக்க அப்படின்னு சொல்ல முடியாது. வல்லாஹி அப்படின்னு கசம கொண்டோ அல்லது மற்றவைகளை கொண்டோ இதன் அப்படிங்கிறதுக்கும் அதனுடைய மாமூலுக்கும் மத்தியில் எதை கொண்டும் பிரிக்கக்கூடாது. அதே போல இதனுக்கு அடுத்து முலாரியான ஃபேல் தான் வரும், வேற எதுவும் வராது. இதனுக்கு அடுத்து முலாரியான ஃபேல் தான் வருமே தவிர மற்ற எதுவும் வராது, மற்ற எதுவும் வராது. அப்போ ஒன்னாவது ஜும்ரா, இரண்டாவது ஜும்ரா, மூணாவது ஜும்ரா அப்படின்னு வரும்போது தர்கீபு மிக அவசியம், தர்கீபு மிக அவசியம். அவாமில் இருக்கு, ஷராமி தமிழ் இருக்கு, ஹிதாயத்து நஹு இருக்கு, கத்ருன் நிதா நதா இருக்கு, அப்புறம் அல்ஃபியா இருக்கு, தக்வீமுல் லிசான் இருக்கு, எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. எந்த கிதாபாக இருந்தாலும் தர்கீபு இல்லாம போகக்கூடாது, தர்கீப் இல்லாம போகக்கூடாது. நிறைய நபர்கள் மாற்றதே யாராவில தர்கீப் தெரியாதனாலதான். ஜெய்துன் காயிமுன், ஜெய்துன் காயிமன் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, முபத்ததா வந்தா ஒரு கபர் அவசியம்பா. கபர் வந்ததுக்கு பின்னால ஹால் வரலாம், கபர் வந்ததுக்கு பின்னால ஒரு ஹால் வரலாம், அல்லது ஒரு தமீஸ் வரலாம், அல்லது வேற சிஃபத்து வரலாம், ஏது வேண்டாலும் வரலாம். ஆனால் ஒரு முபத்ததா வந்தா அதுக்கு கட்டாயம் கபர் வேணும், கட்டாயம் கபர் வேணும். அப்போ ரஃபா தான் அங்க வரணும், காயிமண்டு வராது. தர்கீபு தான் முக்கியம். அலிம்து ஸைதன் ஆலிமன், ஸைதை ஆலிம் என்பதாக நான் அறிந்தேன். எங்க அஜத்து ஒரு சில அடையாளங்கள் சொல்லி தருவாங்க. இது ஒன்னாவது சுமராக்கு, ரெண்டாவது சுமராக்கு, ஏன் மூணாவது சுமராக்கு கூட கட்டாய அவசியம். ஒன்னாவது சுமரா கட்டாய அவசியம். ஏன்னா அவன் ஹாலித் திஹ்னா இருப்பான், ஹாலித் திஹ்னா இருப்பான். அப்ப அதனால முபத்ததாவா ஆகிறதுன்னு சொல்லு, ஸைதாகிறவன், ஷஜருன் அஷ்ஷஜரு மரமாகிறது, அல் கலமு பேனாவாகிறது, ஆகிறதுன்னு சொல்லு. சொல்லிட்டு சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஆகிறதுன்னு வருதோ முபத்ததான்னு தெரிஞ்சுக்கோ, எங்கெல்லாம் ஆகிறதுன்னு வருதோ முபத்ததான்னு தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் மேல போகும்போதுதான் ஃபாயில் வரும்போது ஆகிறதுன்னு வரும். காம ஸைதுன், ஸைதாகிறவன் நின்றான், அங்கேயே ஆகிறவன் வரும். அப்ப வரக்கூடிய நேரத்துல வித்தியாசத்தை சொல்லி கொடுத்தலாம், வித்தியாசத்தை சொல்லி கொடுத்தலாம். ஆனால் முதலாக அந்த மாணவனுக்கு சொல்லும் போது முபத்ததாவா ஆகிறதுன்னு சொல்லு, கபரா இருக்கும்னு சொல்லு. ஸைதுன் காயிமுன், ஸைதாகிறவன் நிற்கக்கூடியவனாய் இருக்கும் சொல்லு. அதே போன்று லரப ஸைதுன் அம்ரன், ஸைத் அம்ரை அடித்தான், அம்ரை ரை ஐ அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு மஃபூல்னு சொல்லு, கண்ணை மூடிட்டு மஃபூல். நஸபு தான் யாராவது செய்யணும், அது செய்யக்கூடாது, வேற எதுவும் செய்யக்கூடாது. சிஃபத்துக்கு சொல்லி தருவாங்க, அப்படி இருக்கும்படியான, இப்படியா இருக்கும்படியான. ஜாஅனி ஸைதுன் ஆலிமுன், ஸைதாகிறவன் என்னிடத்திலே வந்தான், அவன் எப்படிப்பட்டவன், ஆலிமுன் ஆலிமா இருப்பானே. இப்படி அர்த்தம் வையி ஒன்னாவது சுமராக்கு. ஏன் அவன் ஹாலியுத்திகனா இருக்கான், அவனுக்கு வித்தியாசத்தை காட்டணும்.
காட்டுறதா இருந்தா இதை சொன்னாதான் தெரியும் அவனுக்கு, இதை சொன்னாதான் அவனுக்கு தெரியும். அப்புறம் அதான் சொன்னா இல்லையா, 3 ஜும்ரா ஒன்னா பிரி, 4வது ஜும்ரா வேறையா பிரி, 4ல இருந்து 7 வரைக்கும் நீ என்ன அர்த்தம் வச்சாலும் சரி, அவன் அந்த அர்த்தத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு அவனுக்கு தகுதி வந்துடும், அவனுக்கு தகுதி வந்துடும். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த முஃபீது தாலிபின் அப்படின்ற ஒரு கிதாப் நடத்திட்டு இருக்கு, அதை தமிழாக்கம் பண்ணி அதுக்கு தர்க்கி போட்டுக்கிட்டு இருக்க, அதை நிஸ்வானுக்கு வெளியிடணும் அப்படின்ட்டு. போர்டு இல்லாதனால அதெல்லாம் சொல்ல முடியல. அப்போ என்ன, இப்போ முபுத்ததா அப்படிங்கிறது இருக்கு, அத்தீனு யுஸ்ருன், அல்ஜா தீனாகிறது லேசானதா இருக்கும், மார்க்கமாகிறது லேசானதா இருக்கும். இப்போ உனக்கு அது முபுத்ததான்னு நான் சொல்லிதான் தெரியணும், உனக்கு ஹபருங்கிறது நான் சொல்லிதான் தெரியணும். அதுக்கு ஆரம்பத்தில் இண்டெக்ஸ் போட்டேன், முபுத்ததா அப்படின்னு போட்டு மீமு, ஹபர் அப்படின்னு போட்டு ஹா, முலாஃப் அப்படின்னு போட்டு மீம் லாது, முலாஃப் இலைஹி மீம் லாது அலிஃபு, சிஃபத்துக்கு சாது, மௌசூஃபுக்கு மீம் வாவு, மௌசூல் அப்படின்னா மீம் லாமு, சிலா அப்படிங்கிறதுக்கு சாது லாமு, இப்படி ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டு விட்டு, இது ஆரம்பத்தில் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஓ இப்படி இருந்தா இது தர்க்கீப் சொல்லித்தன, ஆசிரியர்களுக்கு தெரியாம போயிருமா இல்லையா? அப்ப அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவனுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல இது முபுத்ததா, அந்த மீமுங்கிறது அங்க இருக்கும், ஹாங்கிறது அங்க இருக்கும், சாத் அப்படிங்கிறது அங்க இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய அந்த விதத்துல நாம் உடனடியாக விளங்கிக் கொள்வோம், அவனை விளங்க வைத்து விடுவோம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யலாம், 3 ஜும்ரா வரையிலும் மிக அதிகமாக இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். ஹுரூஃபுல் ஜர்ல ஒரு 2 விஷயம் எடுத்துட்டு வந்தேன். உதாரணமா அவாமில்ல வரக்கூடிய விஷயம் தான், வேற பெருசாலா ஒண்ணு இல்ல. பா அப்படிங்கிறது 10 அர்த்தத்துக்கு வரும்னு படிக்கிறோம். எத்தனை அர்த்தம்? 10 அர்த்தத்துக்கு வரும். அதுல ஒண்ணு முகாபலா, அதுல ஒண்ணு முகாபலா. முகாபலானா என்ன அர்த்தம்? முபாதலத்து ஷை பிஷை, ஒரு வஸ்துவுக்கு பகரமாக ஒரு வஸ்துவை செலவு செய்வது. முபாதலத்து ஷை லிஷை, ஒரு வஸ்துவுக்கு பகரமாக இன்னொரு வஸ்துவை கொடுப்பது. வஹிய தாஹிலத்து அலல் அஸ்மான், இந்த முகாபலான்னு எப்பெல்லாம் சொல்றோமோ அது பூராவுமே வரவு செலவுக்கு தான் பயன்படுத்துவாங்க, வரவு செலவு காசுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. இப்போ அது வரவு செலவா இருக்கிறதுனால முகாபலாவுக்கு இன்னொரு பேரையும் கொடுக்கிறாரு, ஃபதகூனு பிமானல் இவல், இவல் என்ற அர்த்தத்தை கொண்டும் அது வரும், இவல் என்ற அர்த்தத்தை கொண்டும் வரும். உதாரணமா இஷ்தரைத்துல் அபத பில் ஃபர்சி, இஷ்தரைத்துல் அபத பில் ஃபர்சி, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினேன், என்ன அர்த்தம் சொல்லணும்? பில் ஃபர்சி, குதிரைக்கு பகரமாக. இப்ப தர்கீப் சொல்லுங்க பாப்போம். இஷ்தரைத்து, தர்கீப் தர்கீப், ஃபஅல் லமீர் ஃபாயில், அல் அபத மஃஊல், பா அல் ஃபர்சி. வேற ஏதாவது தர்கீப் இருக்கா? இவலா வந்திருக்கு. உட்காருங்க. அப்போ இவர் சொல்லி பழகல, பா ஜாருன்னு தான் சொல்லி இருக்காரு. எங்களுக்கு சொல்லி அஜத்து கொடுக்கும் போது தஅவீலியா ஜாரு அப்படிம்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தஅவீலியா ஜாரு. அப்போ தஅவீல் அப்படிங்கிறத அப்பயே நம்ம சொல்லி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதெல்லாம் இஷ்தரைத்து வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிஅத்துங்கிறது வருதோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஜார் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க தஅவீலியா ஜாரு அப்படின்னு அர்த்தம், அங்க தஅவீலியா ஜாரு. ரெண்டாவது அல்லாம், நிறைய இருக்கு. அல்லாம் அப்படிங்கிறது, லாம் எதுக்காக வரும்? லில் கஸம், சத்தியம் வரும். எதுக்காக வரும்? சத்தியம் செய்வதற்காக வரும். உதாரணமா என்ன? லில்லாஹி லா யுஅக்கருல் அஜல்,
அர்த்தம் என்ன? லில்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக. லா யுஅக்கருல் அஜல், தவணையை பிற்படுத்தப்பட மாட்டாது. இப்போ இங்க என்ன? லாமுக்கு என்ன? ஜாரு. என்ன ஜாரு? கசமியா ஜார். அல்லாஹுக்கு என்ன? மஜ்ரூர். வேற ஏதாவது இருக்கா? இல்ல. உட்காருங்க. எங்க அஜத் எப்படி சொல்லி தந்தாங்க? லாமு கசம் ஜாரு, அல்லாஹி மக்சம் பிஹி மஜ்ரூர் அப்படின்னு சொல்லு. அல்லாஹிங்கிறது மக்சம் பிஹி மஜ்ரூர். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது பின்னால் நம்ம விளங்குவோம். 4வது சுமரா 5வது சுமரா வரும்போது நம்ம எப்படி விளங்குவோம்? மக்சம் பிஹி மஜ்ரூர். லாம் ஜாரு, கசம் ஜாரு, அல்லாஹிங்கிறது மக்சம் பிஹி மஜ்ரூர். அப்போ ஒவ்வொன்றையும் அந்த நேரத்திலேயே அவனுக்கு சொல்லும் போது ஜாரு 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 ஜாருன்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஜாருன்னு தெரியாம போயிடும். ஆனா 10 ஜாரையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மனப்பாடம் பண்ண வச்சிருப்போம். இது ஒரு முக்கியமானது. மின்னு பயானுக்கு வரும். மின்னு பயானுக்கு வரும். முன்னால உள்ள முபுகம் இருக்கா இல்லையா, மூடல் இருக்கா இல்லையா, அதை பின்னால வர்றத விளக்கி தரும். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சானி. ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ, அசுத்தத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். மினல் அவ்சானி என்ன அர்த்தம்? சிலைகள் என்ற அசுத்தத்தை அப்படின்னு இவருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அருமையா இருக்கு. ஆனா எங்காச்சத்தை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ, அசுத்தத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப அசுத்தம்ங்கிறது என்ன? என்ற அப்படின்னு சொல்லும் போது விளக்கம் இருக்கு, அதுல விளக்கம் இருக்கு. ஆனால் அஜத் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது மினல் அவ்சானி, சிலைகளில் இருந்துதான், சிலைகளில் இருந்துதான். அப்ப ஹஸ்ர் வந்துருது. அங்க இருக்கக்கூடிய நஜீஸ்க்கு என்ன, இதை தவிர வேற எதுவும் இல்ல, அல்லாஹ் இதுதான் சொல்றான். அப்போ அங்கு இருக்கக்கூடிய மூடலை விளக்குவதற்காக இங்க ஹசர் செஞ்சுட்டா அப்படின்னா இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை. இப்படி எல்லா விதத்திலும் அந்தந்த பதத்திற்கு தேவையான ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல என்னவாகும்? விளங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ, அசுத்தத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். மினல் அவ்சானி, சிலைகளில் இருந்துதான். நீங்க வாசகமா அமைக்கும் போது வேற மாதிரி வரும். தர்கீபா வரக்கூடிய நேரத்தில் இப்படி வரும். நீங்க வாசகமா கொண்டு போனீங்க அப்படின்னா அப்ப இப்படி வராது. அதுதான் 3 சுமரா வரைக்கும் பிரிச்சுக்கணும்னு சொன்னேன். 3 சுமரா வரைக்கும் இப்படி இருக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்து 4ல இருந்து வேற மாதிரி. அப்ப இருக்கக்கூடிய அப்ப அவன் விளங்கிடுவான். இப்ப என்ன இது, இது இந்த பதம் எது, அந்த பதம் எது, இது எப்படி அந்த எந்த அர்த்தத்துல வந்திருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்குவான். இப்ப உதாரணமா வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். எழுதுங்க பாப்போம். வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். குல்லிப ஃபில் இத்தியானி பிமா மா லா யுஅகலு லிகத்ரதிஹி. மா லா யுஅகலு லிகத்ரதிஹி. எழுதிட்டீங்களா? வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் குல்லிப ஃபில் இத்தியானி பிமா மா லா யுஅகலு லிகத்ரதிஹி. சில நேரங்கள்ல பெரும் பெரும் உஸ்தாத்மார்களுக்கு பெரிய இடையூறு ஏற்படுறது ஒரு விஷயத்துல ஏற்படும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் வச்சு அர்த்தம் சொன்ன பின்னால சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும். லில்லாஹி, அல்லாஹுக்கே சொந்தமானதா இருக்கும். மா ஃபிஸ் ஸமாவாதி, வானங்களிலே இருக்கிறதே அனைத்துமாகிறது. வமா ஃபில் அர்லி,
பூமியிலே இருக்கிறதே அப்படிப்பட்ட அனைத்துமாகிறது. அந்த ஃபீ இருக்கா இல்லையா, ஃபீனுடைய தால்லுக்கு அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல காயினுன் அப்படின்னு இருக்கும். அப்படின்லாம் அதில் சொல்லுவா. தால்லுக்கை பத்தி பேசுனா அதை பேசிக்கிட்டே போலாம். சரி, ஹைர். இதனுடைய தஃப்சீர்ல சொல்றாரு, குல்லிப மிகைக்கப்பட்டது, ஃபில் இத்தியானி பிமா, ஃபில் இத்தியானி கொண்டு வரும் விஷயத்திலே, பிமா மா என்பதை கொண்டு, மா லா யுஅகலு அறியப்பட மாட்டாதே அந்த ஒன்றை. ஏன் லி கஸ்ரத்திஹி அது அதிகமாக இருப்பதற்காக வேண்டி. இது நம்ம அர்த்தம் தேவையில்ல, உங்களுக்கு டைரக்டா வர்றேன். அல்லாஹ் என்ன சொல்றானா, வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்துன்னு சொல்லணும். சஜ்தா யார் தான் செய்றா? மனுஷன் நம்ம தான் செய்றோம். நம்ம தானே செய்றோம். மத்த ஏதாவது செய்தா சஜ்தா செய்தா செய்யும், ஆனா நமக்கு தெரியாது. அப்போ சொல்றதா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும், மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்துன்னு சொல்லணுமா இல்லையா? இங்க ஏன் அல்லாஹ் மாண்டர் கொண்டு வந்தான் அப்படிங்கறத முஃபஸ்ஸிர் சொல்றாரு. குல்லிப ஃபில் இத்தியானி பிமா, மா என்பதை கொண்டு வருவதிலே மிகைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? மாங்கிறது கைர உக்கலாவுக்கு உள்ளது, அறிவில்லாதவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. காரணம் லி கஸ்ரத்திஹி அது அதிகமாக இருக்கிறதுனால. மனுஷன் மற்ற உயிரினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷன் கம்மி தான், மற்ற உயிரினங்கள் தான் அதிகம். அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல குல்லிப மிகைக்கப்பட்டது. இப்ப குல்லிப தர்கீப் என்னதான்? ஃபஅல் மஜ்ஹூல், அப்புறம் நாயிப் ஃபைல் ضمீர், ஃபீ அல் இத்தியானி பா மா மஜ்ரூர், மஜ்ரூர் அது பி மா பியாஜார் மா மஜ்ரூர், மா மஜ்ரூர் மஜ்ரூரா அந்த மா சேர்ந்து ஒரு சின்ன விஷயம். இது நிறைய வருது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். அப்போ இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, குல்லிபவுக்கு நாயிபு ஃபாயிலும் பின்னால உள்ள மா, ரெண்டு மா இருக்கா இல்லையா, அதுல பின்னால உள்ள மா தான் நாயிபு ஃபாயில். இந்த பிமால உள்ள மா அப்படிங்கிறது என்னவா வரும்? மஜ்ரூரா வரும், மஜ்ரூரா வரும். ஆனா சிலை இங்க இஸ்மாக பயன்படுத்தப்பட்ட மாவும் இருக்கு. ஆனா ஹர்ஃபாக பயன்படுத்தப்பட்ட மா சில நேரங்கள்ல இப்படி ரெண்டு ஜார் ஒன்னா வரும், ரெண்டு ஜார் ஒன்னா வரும். அப்படி அதுவும் ஜாரா இருக்கு, இதுவும் ஜாரா இருக்க, எப்படி மஜ்ரூராக எப்படி ஆக்குறது? அதுக்கு என்ன தர்கீப் சொல்றது? எங்க அஜத்து சொல்லி கொடுத்தது, பா ஜாரு மா லஃப்லு முராது மஜ்ரூர், அதுல ஜர்ரு வராது. லஃப்லு முராது மஜ்ரூர், அசல் அங்க ஜர்ரு இல்ல, ஆனா ஜர்ரு வர்ற இடத்துல அது வந்ததுனால லஃப்லு முராது மஜ்ரூர். இப்படி லஃப்லு முராது என்பது சிஃபத்தாக வரலாம், மௌசூஃபாக வரலாம், அதே போன்று எது சிஃபத்தாக வரலாம், மஃஊலாக வரலாம். இப்படி எல்லா விதத்திலும் லஃப்லு முராது வரலாம். ஸைதுன் கால ஸைதுன், ஸைது சொன்னான். என்ன சொன்னான்? அன்ன அம்ரன் காயிமுன், நிச்சயமாக அம்ராகிறவன் நிற்கக்கூடியவனா இருக்கும் என்று சொன்னான். இப்போ எங்க அஜத் சொல்லி கொடுக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, கால ஃபஅலு ஸைதுன் ஃபாயிலு, அன்ன அம்ரன் காயிமுன் அப்படிங்கிறது மக்கூலு அப்படின்னு சொல்லுவாங்க. லஃப்லு முராது மக்கூல். அப்ப அசல்ல கால என்ன சொன்னா, அன்ன அமரன் காயிதுன்னு சொன்னா, அன்ன அமரன் காயிதுன் அப்படின்னு சொன்னா. அப்படின்னு இருக்கக்கூடிய இப்படி ஏராளமான விஷயங்கள் தர்கீபில் அடங்கியிருக்கு. அதனால தர்கீப் என்பது மிக அவசியமானது, முக்கியமானது. எந்த அளவுக்கு மிக அதிகமாக தர்கீபில் நாம் ஓங்கி நிற்கிறோமோ அந்த அளவிற்கு மிக அதிகமாக நஹ்விலே ஓங்கி நிற்போம் என்பதில் சந்தேகமில்லை. வழங்கப்பட்ட வாய்ப்புக்கு இந்த நிர்வாகத்தினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹதரத் கபலா ஹதரத் பெருந்தகை அவர்கள் மிக அழகான முறையில் நமக்கு விவரித்து கொடுத்தார்கள்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹதரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்தருள் புரிவானாக.